திரைப்பட விழாவில் விஷால் நடுக்கத்துடன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அவர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், மருத்துவ அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம் ஷியாம். மதகஜராஜா திரைப்படத்தின் நிகழ்ச்சியில் விஷால் கலந்து கொண்டு பேசிய போது அவரது கைகளானது நடுக்கத்துடன் காணப்பட்டதன் காரணமாகவும், அதே சமயம் அவரால் நிற்க முடியாமல் அவரை அமர வைத்து பேச வைத்ததன் காரணமாகவும் பலவிதமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கின. அதில் விஷாலுக்கு அந்த நோய் இருக்கின்றது, இந்த நோய் இருக்கின்றது என்று பலவிதங்களில் பொருள்கள் வெளிவந்த ஒரு சூழ்நிலையில் அது அனைத்தும் பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் தற்போது விஷால் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சான்றிதழில் விஷாலுக்கு வைரல் ஃபீவர் ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவும், அதன் காரணமாக அவர் முழுமையாக ஒரு பெட் ரெஸ்டில் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறிய அந்த ஒரு மருத்துவ சான்றிதழை தற்போது விஷால் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கின்றனர். நடிகர் விஷாலை பொறுத்தவரையிலும் மிகவும் ஒரு பிஸியான ஒரு நடிகர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொந்த தயாரிப்பிலும் சரி பலவிதமான கமர்ஷியல் படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார். ஆனால் சமீப காலங்களில் அவரது படம் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை. அதே சமயம் தற்போது இந்த 13 வருடங்களுக்கு பிறகு இந்த மதகஜராஜா திரைப்படம் வெளியாகும் போது அந்த நிகழ்ச்சியில் தான் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று விஷால் வந்திருந்தார். சமீபத்தில் நடைபெற்ற இந்த பாலா 25 என்று சொல்லக்கூடிய பாலாவின் 25 வருட திரை வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் விஷால் கலந்து கொள்ளாத போதே பல விதத்தில் அது கேள்வியாக்கப்பட்டது. அந்நிலையில் தற்போது அவர் வைரல் ஃபீவரின் காரணமாகத்தான் இந்த போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை, அவரது கைகள் நடுக்கத்துடன் காணப்பட்டன என்று தற்போது இந்த மருத்துவ சான்றிதழ் மூலமாக விஷால் தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.